ஐயனார் துணை சீரியல்ல நிலா மறுபடியுமே சோழன் கிட்ட விவாகரத்து கேட்குறாங்க. இதை கேட்டதும் சோழனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அவங்க மறுபடியும் கேட்குறாங்க, என்னங்க நம்ம தான் ஃபஸ்ட்டே விவாகரத்துக்கு போய் அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி தான் முடிவு பண்ணி நிறுத்திட்டோம்ல, நீங்கள் ஏன் மறுபடியுமே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோ, இல்லை நம்ம அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை, ஆனால் இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது, அதனால் நம்ம இதை கண்டினியூ பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்க முடியும், நானும் என் வாழ்க்கையை பார்க்க முடியும். இத்தனை நாள் அந்த தாலியை நான் ஏதோ ஒரு செயின் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு அது மேலே எந்த ஒரு பாசப்பிணைப்பும் கிடையாது. அதனால் அதை கலட்டுறது எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த டிவோர்ஸும் ஈஸி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சோழன் கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, அதே மாதிரி தான் உங்களுக்கும் என் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த விவாகரத்தை அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு நல்ல வக்கீலாக பார்ப்போமா? நம்ம போன தடவை பார்த்தவரே கொஞ்சம் நல்லா தான் பேசுனாங்க, அங்கே போவோன்னு சொல்லிட்டு மறுநாள் சோழனை கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க நிலா. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது சோழன் நினைக்கிறாங்க, நான் எப்படியாவது உன்னை என் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இருந்து விலகி ஓடணும்னு தான் நினைக்கிறேன் நிலா. நான் என்ன தான் செய்ய உன்னை என் கூட இருக்க வைக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போகிறாங்க. உள்ளே போனதும் நிலா தான் நிறைய எடுத்து சொல்கிறாங்க. எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுது. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நிறையவே கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால தான் நாங்கள் பிரிகிறோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ப்ரூஃபையுமே எடுத்து கொடுக்குறாங்க. வக்கீல், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போல்லாம் விவாகரத்து வாங்குறது அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் 2 பேருமே ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, நான் பத்திரத்தை ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். 2 பேருமே வந்து கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு ஒரே ஒரு தடவை நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து எங்களுக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் மட்டும் போதும், ஈஸியாக விவாகரத்து வாங்கிடலாம். அதனால் போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வந்த சோழன் ரொம்பவே அமைதியாக மனசுடைஞ்சு போய் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இதை கவனித்த பாண்டியன், என்னடா ஆச்சு, வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்து ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு சோழன், இல்லைடா அவள் தாலியை தான் கழட்டி எறிஞ்சான்னு பார்த்தேன், ஆனால் மொத்தமாக அவள் வாழ்க்கையில் நான் தேவையே இல்லைங்கிற முடிவை அவள் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாண்டியன், என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா, அவளுக்கு விவாகரத்து வேணுமா, இன்னைக்கு என்னைய வக்கீல் ஆஃபீஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்போ பாரு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை பாருங்கள், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியே சொல்கிறா. அதே மாதிரி என்னோட வாழ்க்கை எல்லாமே அவள் தான்ங்கிறத அவள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. நான் எந்தளவு நிலாவை நேசிக்கிறேங்கிறது அவளுக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலுமே அவளுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு கையோட வக்கீல் ஆஃபீஸ்க்கு என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே போனதுமே விவாகரத்து பத்திரத்தை ரெடி பண்ணுறதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 நாளில் விவாகரத்து பத்திரத்தில் நாங்கள் 2 பேருமே கையெழுத்து போட்டாகணும். அந்த கையெழுத்து போட்டாலே நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சதாக தான் அர்த்தம்னு சொல்லி சோழன் ரொம்பவே புலம்புறாங்க. இதை கேட்ட பாண்டியன், நீ ஏன்டா கையெழுத்து போட போகிற, நான் போட மாட்டேன், எனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். அதுக்கு சோழன், டேய், நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியும், அவன் என்ன கொஞ்சம் கூட பொருட்டாவே நினைக்கல. அதே மாதிரி இந்த விவாகரத்து நான் வேணான்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்னடா தகுதி இருக்குது. அவங்க இந்த கல்யாணத்தை ஒரு கல்யாணமாகவே மதிக்கலை, கட்டின தாலியவே அவங்க எடுத்து எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு இதுலேயே தெரியுதுல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதே நேரம் அங்கே சேரன் பல்லவன் 2 பேருமே வராங்க. அப்போந்தான் அவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியுது, நிலா விவாகரத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேரன் நிலா கிட்ட போய் தனியாக பேசுகிறாங்க. என்னப்பா, சோழன் இந்த மாதிரி ஏதோ சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிலாவுமே, ஆமாண்ணே, எங்களோட கல்யாணம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நடந்துச்சு, அதை நான் ஒரு கல்யாணமாகவே ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் நான் எப்படின்னே இந்த வீட்டில் ஒரு நல்ல மனைவியாக அவங்களுக்கு நான் வாழ முடியும், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கலானே, கண்டிப்பாக அவங்களுக்குன்னு வேற ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவரும் அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்லண்ணே, அதை யோசித்து தான் நான் இந்த முடிவு பண்ணியிருக்கேன். நான் அவங்க வாழ்க்கையில் இருந்தால் அது அவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாண வாழ்க்கை, இந்த கல்யாணத்தில் ஈடுபடுறது எதுவுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு இப்போதைக்கு என்னோட வேலை நல்லா போகணும், அதே மாதிரி ஒரு பெரிய ஆளாக வரணும், அது மட்டும்தான் என்னோட கனவு. அதுவும் இல்லாமல் எனக்கு சோழனை அந்த மாதிரி பார்க்க தோணவே இல்லை.
அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள கணவனா ஏத்துக்கிட்டு இந்த வீட்ல ஒரு மனைவியா அவங்களுக்கு நான் வாழ முடியும்? இப்போ நாங்க விவாகரத்து வாங்கிட்டாலுமே, உங்களுக்கு ஒரு தங்கச்சியா நான் இந்த வீட்ல இருந்தாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சேரனும், "நீ ஆயுசு ஃபுல்லா இந்த வீட்ல இருந்தாலுமே உன்ன நாங்க நல்லா பத்திரமா பார்த்துப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. நிலா கிட்ட பேசின சேரன் நேரா சோழன் கிட்ட வந்து பேசுறாங்க. "நான் அந்த பொண்ணுட்ட பேசி பார்த்தேன்டா. அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. நீ அந்த பொண்ண வந்து அவ போக்கிலே விட்டுரு. கொஞ்ச நாள் போட்டும். அவங்களுக்கா கண்டிப்பா உன்னைய பிடிக்கும் ஒரு நாள்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்க? பல்லவன் என்னான்னா, நான் இல்லைன்னா கூட அவங்க அண்ணி இருந்தா போதும்னு சொல்லி அவங்கள நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அவ எனக்கு ஒய்ஃபா இல்லாட்டியும் உனக்கு தங்கச்சியா இந்த வீட்லயே இருக்கணுங்கிற மாதிரி நீ நினைக்கிற. நீங்க எல்லாருமே ஏன் இவ்ளோ சுயநலமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க சோழன். "இல்ல சோழன், அந்த பொண்ணு ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்ல இருந்து எப்படியாவது சென்னைக்கு வரேன்னு சொல்லி ஓடி வந்திருக்காங்க. அவங்கள நம்ம எங்கேயுமே கட்டாயப்படுத்தி நீ இப்போ விவாகரத்து பண்ணவே கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வார்த்தையில தான் இருக்குது அந்த பொண்ணோட வாழ்க்கை. இப்போ மறுபடியுமே அந்த பொண்ணு நம்ம பல்லவனுக்காக தான் இங்கே வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ மறுபடியுமே ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்களுக்கு இன்னும் தான் கஷ்டமாகும். விவாகரத்து கேட்குறாங்கன்னா நீ கொடுத்துரு" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சோழன் ரொம்பவே அழுகுறாங்க. சேரனன் என்னதான் சோழன் கிட்ட இந்த மாதிரி நீ விவாகரத்து பண்ணிருடான்னு சொன்னாலுமே அவங்களுக்கு மனசே கேட்கல. தன்னோட தம்பி வாழ்க்கை இப்படி வீணா போகுதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதே நேரம் இங்க நிலா சேரனனுக்காக ஒரு பொண்ணை மேட்ரிமோனில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வரன் கூடி வர மாதிரி இருந்ததுமே சேரன் கிட்ட போய் சந்தோஷமா சொல்றாங்க. "அண்ணே, நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். அவங்க நல்லா அழகா தான் இருக்கிறாங்க. ஃபோட்டோவை காமிக்கட்டுமான்னு சொல்லிட்டு எடுத்து பாண்டியன் பல்லவன் எல்லார்கிட்டயுமே காட்டுறாங்க. அப்படி மேட்ரிமோனியில் அவங்க வரன் தேடி சேரனனுக்காக ஃபோன் பண்ணுறாங்க நிலாவுக்கு. நிலா ஃபோன் எடுத்ததுமே அவங்களோட டீட்டெயில் கொண்டு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பெண் வீட்டுக்காரங்களும் சேரன் அவங்களுக்கு நீங்கள் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் அவங்களோட தம்பி ஒய்ஃப்" அப்படின்னு சொல்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே. ஏன்னா இப்போ அதை தான் சொல்லி ஆக முடியும். வேறு எந்த உறவையும் சொல்ல முடியாதுங்கிறதுனால நிலா அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கவனித்த சேரனன் தனியாக கூப்பிட்டு நிலா கிட்ட பேசுகிறாங்க. "நிலா, இப்போ பாத்தியா, உன்னையும் அறியாமல் நீ அந்த வார்த்தையை தானே சொன்ன. நான் சோழனோட மனைவின்னு தானே சொன்னேன். ஏன்னா ஒரு பொய் கல்யாணமாகவே இருந்தாலுமே அதுதான் உண்மை. அண்ணே உனக்கு அறிவுரை சொல்கிறேன்னு நினைக்காதம்மா. ஏன்னா நீ ஒரு படித்த நல்ல பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவேன்னு தான் எனக்கு தோணுது. சோழன் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ கெட்ட பையன் கிடையாது. அவனை நீ கொஞ்சம் இன்னும் யோசித்து பார்த்தா அவன் உன் மேலே காமிச்ச எல்லா பாசமும் உனக்கு புரியும். அதே மாதிரி அவனுக்கு நீ இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது" அப்படின்னு சொல்கிறாங்க சேரண்ணன். அதே நேரம் சோழன், "வாங்க, வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகணும்ல, நேரமாச்சின்னு" சொல்லி நிலாவை கூப்பிடுறாங்க. நிலாவும் சோழனும் கிளம்பி வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போகிற வழி எல்லாமே நிலாவுக்கு சேரனன் சொன்னது தான் ஞாபகம் வருது. சோழன் ஒன்றும் அந்தளவுக்கு கெட்ட பையன் கிடையாது. நீ இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்து பார்த்தா நல்லா இருக்கும்னு சொன்னது. அதே மாதிரி நிலாவுமே சோழன் செஞ்ச எல்லா நல்ல விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. நிலாவை சோழன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நிலா வேற ஒரு சிந்தனையில் இருக்கிறதுனால சோழனை கவனிக்கலை. அதுக்கப்புறம் தான் வக்கீல் ஆஃபீஸ் கிட்ட வந்துடுச்சுங்கிறத நிலா கிட்ட சோழன் சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே உள்ளே போனதுமே வக்கீல் சொல்கிறாங்க, "எல்லா பத்திரமுமே ஏற்பாடு ஆகிடுச்சு. நீங்கள் 2 பேருமே கையெழுத்து போட்டிங்கன்னா அடுத்து கோர்ட்டில் போய் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். சீக்கிரமாகவே உங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. விவாகரத்து பத்திரத்தில் சோழன் தான் கையெழுத்து போடுறாங்க. அப்படி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நிலா கிட்ட, "நான் இதில் கண்டிப்பாக கையெழுத்து போட்டே ஆகணுமா? நம்மளுக்கு விவாகரத்து வாங்கியே ஆகணுமான்னு" ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நிலா ரொம்பவே அதிர்ச்சியாக சோழனை பார்க்குறாங்க. இதில் சோழனுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லைங்கிறது நிலாவுக்கு இந்த கேள்வி மூலியமாகவே தெரிய வருது. அதுக்கப்புறம் சோழன் அழுதுகிட்டே ஒரு வழியாக கையெழுத்து போட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு தெரியாமல் கண்ணீரை தொடச்சிக்கிடுதாங்க. நிலா இதையுமே கவனிக்க தான் செய்கிறாங்க. அப்புறம் வக்கீல் நிலா கிட்ட கையெழுத்து போடுறதுக்காக அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. அப்போ நிலா ரொம்பவே யோசிக்கிறாங்க. சேரனன் சொன்னது, சோழன் இப்போ நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து அவங்க அந்த பத்திரத்தை அவங்க கையாலேயே கிழிச்சு போடுறாங்க. இதை பார்த்ததும் சோழன் ஒன்றுமே தெரியாமல் ரொம்பவே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க நிலாவை. அதுக்கப்புறம் நிலா, "நம்மளுக்கு இப்போதைக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க.
இதை கேட்டதுமே இன்னுமே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. சந்தோஷத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்கள அறியாம நிலாவை கட்டி பிடிக்கிறாங்க. சோழனுக்கு நிலா இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.